1 கொரிந்தியர் 13:7 சொல்லியிருக்கு, அனைத்தையும் தாங்கும், அனைத்தையும் விசுவாசிக்கும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் சகிக்கும். ஆமாங்க, இப்படி அனைத்தையும் செய்கிறது என்ன தெரியுமா? அன்பு. தேவ அன்பு உங்களோடு இருக்கும் பொழுது அனைத்தையும் தாங்குவீர்கள், அனைத்தையும் சகிப்பீர்கள், அனைத்தையும் விசுவாசிப்பீர்கள், அனைத்தையும் நம்புவீர்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா? உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு ஒரு நாளும் உங்களை விட்டு மாறாது. அவர் காட்டுகிற அன்பு, அவர் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் ஒழியாது. அந்த அன்பை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, அந்த அன்பை நீங்க உணரும் பொழுது, கண்டிப்பா ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி இருக்கலாம், பலர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், இல்ல உங்களை புரண் பேசி இருக்கலாம், காசிப் பண்ணியிருக்கலாம். ஆனா அனைத்தையும் தேவ அன்பின் நிமித்தம் உங்களால சகிக்க முடியும், தாங்க முடியும், அதை விட்டு விலக முடியும், அவர்களை நேசிக்கவும் முடியும். உங்களை எத்தனை பேர் எதிர்த்திருக்கலாம், ஆனா தேவ அன்பு உங்களோட இருக்கும் பொழுது அத்தனை பேரும் உங்ககிட்ட வருவாங்க. அன்பு மட்டும் உங்களோட இருந்தா போதும். என்னைக்குமே உங்க கிட்ட இருந்து மாறாதது தேவ அன்பு மட்டும்தான். God bless you.